சந்தியாராகம் சீரியலில் ஒரு குட்டி ப்ரமோ வந்திருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புவனேஸ்வரி ஊர்க்காரங்களை கூட்டிகிட்டு வந்து சாவியை கேட்குறாங்க. ரகுராம் சாவியை கொடுக்க போகும்போது புவனேஸ்வரி சொல்கிறாங்க, இது நம்ம ஜானகி கையில் கொடுத்து நான் வாங்குறது தான் சரி. இந்த வீட்டில் நான் தான் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், அதுதான் நடக்காமல் போச்சு. ஆனால் அவள் கையாலேயே நான் இந்த சாவி வாங்கணும்னு ஆசைப்பட்றேன். ஜானகி நீ தான் என் கையில் இந்த சாவியை கொடுக்கணும்னு கேட்குறாங்க புவனேஸ்வரி. ரகுராம் ஜானகி கையில் சாவியை கொடுக்குறாங்க. ஜானகியும் அதை வாங்கி வச்சுட்டு புவனேஸ்வரி கையில் கொடுக்க போகிறாங்க. ஜானகி கையால் ஏன் நான் அந்த சாவியை வாங்குறேன்னு தெரியுமா? இந்த வீட்டுக்கு நான் தான் மருமகளாக வர வேண்டியது. ஆனால் எதிர்பாராத விதமாக ஜானகி இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்துட்டா. இனிமேல் இந்த வீட்டில் நான் தான் வாழ போகிறேன். அதனால தான் ஜானகி கையால் நான் இந்த சாவியை வாங்கலான்னு நினைக்கிறேன். ஜானகி இந்த சாவியை கொடுத்துருன்னு ரகுராம் சொல்லவும் ஜானகி புவனேஸ்வரி கையில் சாவியை கொடுக்க போகிறாங்க. கரெக்டாக அந்த நேரம் பார்த்து மாயா வந்துடுறாங்க. பெருமா சாவியை கொடுக்காதீங்கன்னு சத்தம் போட்டுக்கிட்டு வராங்க. எல்லாரும் ஒரு நிமிஷம் திரும்பி பார்க்குறாங்க. அங்கே சீனு மாயா 2 பேர் வராங்க. கூடவே பத்திரம் எழுதி கொடுத்தவரும் வராரு. அவரை பார்த்ததும் புவனேஸ்வரிக்கும் மகாலிங்கம் பரமேசி இவங்க எல்லாத்துக்கும் தூக்கி வரிப்படுது. ஐயோ இவனை எங்கே கண்டுபிடிச்சு கூட்டிகிட்டு வந்திருக்கா? இப்போ வந்தானே இவன் வேற உண்மையை சொல்வானே, எப்படி மாத்துறதோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. புவனேஸ்வரி இருங்க நான் எல்லாம் நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க. பத்திரம் எழுதுறவரை கூட்டிகிட்டு வந்ததும் இவர் யாருன்னு கேட்குறாங்க ராஜா சேதுபதி. இவர் தான் பத்திரத்தை புவனேஸ்வரிக்கு மாற்றி எழுதி கொடுத்தவர்னு சொல்கிறாங்க. இல்லை அப்படியெல்லாம் கிடையாது, இவங்க யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சாதிக்கிறாங்க புவனேஸ்வரி. இல்லையே நான் இந்த அம்மாவுக்கு நான் தானே பத்திரம் எழுதி கொடுத்துறேன் சொல்றாங்க பத்திர ஆபீசர். இல்ல இவர் போய் சொல்றாரு அப்படின்னு புவனேஸ்வரி சொல்லவும் ஆதாரம் இருக்குதுங்கிறாங்க. ஆதாரத்தையும் ராஜா சேதுபதி கிட்ட காட்டுறாங்க. புவனேஸ்வரி 2 பத்திரம் ரெடி பண்ண சொல்லியிருப்பாங்க. ஒன்னு பணம் கொடுத்து வாங்குற மாதிரியும் இன்னொன்னு ரகுராம் வீட்டை எழுதி வாங்குற மாதிரியும் 2 பத்திரத்தை அந்த பத்திர ஆபீசர் கிட்ட எழுதி வாங்குறாங்க. 2 பத்திரம் ரெடி பண்ண சொன்னதுமே அவருக்கு சந்தேகம் வந்ததுனால வீடியோ ஆதாரம் எடுத்து வச்சுக்கிறாங்க. ஆதாரத்தை பத்திர ஆபீசர் ராஜா சேதுபதி கிட்ட காட்டுனதும் அவருக்கு சரியான கோபம் வருது. உனக்கு என்ன ஒரு திமிர் இருந்தா எவ்வளவு ஒரு தைரியமா 2 பத்திரத்தை எழுதி அதுல கையெழுத்து வாங்கிட்டு இன்னைக்கு ரகுராம் குடும்பத்தை தேவையில்லை இப்படி பழி வாங்கிட்டு இருக்க. உன்னை பத்தி எல்லாருமே தப்பா தான் சொன்னாங்க. இருந்தாலும் உன்னை என்னால எதுவுமே பண்ண முடியல. ஏன்னு கேட்டா நீ தப்பானவன்னு நிரூபிக்கிறதுக்கு என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லாம இருந்துச்சு. இதுக்கப்புறமும் நீ இந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடாது. உன்னை ஊரை விட்டு நான் தள்ளி வைக்கிறேங்கிறாங்க. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? எப்பேற்பட்ட குடும்பத்தை தலகுனிய வச்சுட்டிய அப்படின்னு சொல்லிட்டு கையில இருந்த பத்திரத்தை சுக்கு நூறா கிழிச்சு புவனேஸ்வரி முகத்துல விட்டேறாங்க ராஜா சேதுபதி. ஐயா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கிறாங்க பசுபதி. நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நான் இவளை ஊரை விட்டு தள்ளி வைக்கிறேன். இவகிட்ட யாருமே அண்ணன் தண்ணி புழங்க கூடாது. இவளை தள்ளி வச்சிருக்க. இவளும் இந்த ஊருக்குள்ள யாருக்கிட்டையும் புழங்க கூடாதுன்னு சொல்லிடுறாங்க ராஜா சேதுபதி. தைரியம் இருந்தா பொய்யான பத்திரத்தை எழுதி வச்சு இப்படி தலகுனிய வச்சிருப்பா. எப்பேற்பட்ட குடும்பத்தை தலகுனிய வச்சிருக்கா இந்த புவனேஸ்வரி. ரகுராம் பார்த்து போலீஸ்ல புகார் கொடுத்தாங்கன்னா நீங்க காலத்துக்கும் வெளியே வர முடியாது. நானாவது இந்த தண்டனையாவது கொடுத்துருக்கேன். ஆனா போலீஸ்ல சிக்கினீங்க காலத்துக்கும் கம்பியை நிக்கிட்டு தான் இருக்கணுங்கிறாங்க. ரகுராம் உன் குடும்பத்தையே தலகுனிய வச்சு வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு நினைச்ச இந்த புவனேஸ்வரிக்கு நீ என்ன தண்டனை கொடுக்கலான்னு இருக்க? நீ என்னப்பா நினைக்கிறீன்னு கேட்குறாங்க ராஜா சேதுபதி. ஐயா நீங்க கொடுத்துருக்கிற தண்டனையே இவளுக்கு போதும். இதுவே பெரிய தண்டனை தான். ஆனாலும் நீங்க வந்து ஊர்க்காரங்க முன்னாடி நாங்க நிரபராதி நிரூபிச்சு காட்டினீங்கல்ல, அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ரகுராம் சொல்லி முடிச்சதுமே ஊர்க்காரங்களும் ஆமாங்க ஐயா இதெல்லாம் ஒரு பொம்பளையா எப்பேற்பட்ட குடும்பத்தை தலகுனியே வச்சிருக்காங்க. ஆரம்பத்துல இருந்து இவங்களுக்கு அவங்களுக்கு பிடிக்காதுங்கிறதுனால ஊர்க்காரங்க நம்ம முன்னாடியும் சேர்த்து அவங்களை எவ்வளவு அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்திட்டாங்களே. எப்படி எல்லாம் ரகுராம் ஐயா குடும்பத்துக்கு சூழ்ச்சியும் சதி பண்ணி அவங்க குடும்பத்தையே தலகுனிஞ்சு வச்சதும் இல்லாம எப்படி அவங்க ஆளாளுக்கு வீட்டை விட்டு வெளியே துரத்தி சிரமப்படுத்திட்டாங்க. இன்னமும் இவங்களுக்கு தண்டனை பத்தல போல இருக்குங்கிறாங்க. அதுல சில பேர் சொல்றாங்க ஆமாமா இவங்களுக்கு இப்படிப்பட்ட தண்டனை எல்லாம் தேவைதான். ஆயுஷ்க்கும் இவங்க அவமானத்துல தலகுனிஞ்சு தான் நிக்கணும்னு பேசிக்கிறாங்க. ரகுராம் ஐயா எப்பேற்பட்ட மனுஷன், அப்பேற்பட்ட மனுஷன் மேலேயே இப்படி ஒரு புகாரை கொடுத்து தப்பா கேவலமா பேசிட்டாங்களே. எல்லாம் நல்லா இருக்கவே மாட்டாங்க ஐயா. இவங்களுக்கு இப்ப கொடுத்திருக்கிற தண்டனையே பெரிய தண்டனை தான் அப்படின்னு பேசிக்கிறாங்க. பசுபதி புவனேஸ்வரியை பார்த்து இதை பாரு புவனா, இனிமே இதுக்கு மேலேயும் நம்ம இங்க நிக்க வேண்டாம். பட்ட அவமானம் எல்லாம் போதும். நின்னோம்னா நம்மளை இன்னும் தான் அசிங்கப்படுத்துவாங்க. இதெல்லாம் நம்மளால தாங்கிக்க முடியாது. வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சு இழுத்துட்டு போறாங்க பசுபதி. புவனேஸ்வரி போகும்போது மாயாவா அப்படியே கோபத்தோட பார்த்துட்டு போறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீதானடி. இந்த வீடு என் கைக்கு வர நேரம் பார்த்து பிளானை சொதப்பி விட்டுட்டீங்க. இந்த சொதப்பலுக்கு காரணமே நீதானே. உன்னை மட்டும் நான் சும்மாவே விட மாட்டேன்னு மனசுக்குள்ளேயே சரி மாயா மேல சரியான கோபத்திலையும் ஆத்திரத்திலையும் போறாங்க. புவனேஸ்வரி கோபத்தோட போறதை பார்த்த மாயா ஜெயிச்சிட்டோங்கிற சந்தோஷத்துல புவனேஸ்வரியை பார்த்து சிரிக்கிறாங்க. அப்படியே எரிச்சலோட போயிட்டு இருக்கிறாங்க புவனேஸ்வரி பசுபதி 3 பேரும். அங்க இருந்து அத்தனை பேரும் அப்பாடா எப்படியோ மாயா அவ புத்திசாலித்தனத்தால இந்த வீட்டை நமக்கே மீட்டு கொடுத்துட்டா. இனிமே நம்மளுக்கு எந்த கவலையும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ராஜா சேதுபதி சொல்றாங்க, இதை பார் மாயா, என்னதான் தாய் உள்ள சொந்தமா இருந்தாலும் நீ ரொம்பவே பெரிய ரிஸ்க் எடுத்து உங்க பெரியப்பா மான மரியாதையை காப்பாத்திருக்க. ஒரு கேடித்தனமான ஒரு பொம்பளைக்கு நாங்க உடனே போயிருப்போம். நல்ல வேலை இப்ப நியாயத்தை நிரூபிச்சதுனால நம்ம பக்கம் நியாயம் இருந்தது. இல்லைன்னா தப்பானவளுக்கு நம்ம நேர்மையை பயன்படுத்தி தீர்ப்பு சொல்லியிருந்தா இந்நேரம் அவ பக்கம் கேஸ் ஜாதகமா முடிஞ்சிருக்கும். தப்பான தீர்ப்பு நான் சொல்லியிருப்பேன். நல்ல வேலை என்னையும் சேர்த்து இதுல இருந்து காப்பாத்தினேன்னு சொல்றாங்க ராஜா சேதுபதி. இதா பார் ரகுராம், இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு இருக்கே நீ கொடுத்து வச்சிருக்கணும்.
கடைசி நேரத்தில் இந்த பொண்ணு உங்க குடும்பத்தையும் கௌரவத்தையும் காப்பாற்றிருக்கா. இவ்வளோ மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நம்ம கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்றாங்க ராஜா சேதுபதி. மாயா மட்டும் இல்லைன்னா இந்நேரம் இந்த புவனேஸ்வரி நம்ம குடும்பத்தையே நடு தெருவில் நிறுத்தி வேடிக்கை பார்த்துருப்பா. மாயா வந்ததுனால நம்ம குடும்பமான மரியாதையும் காப்பாத்துச்சு, நம்ம வீட்டையும் காப்பாற்றி கொடுத்தான்னு பெருமையாக பேசுறாங்க. புவனேஸ்வரி மாயாவை மறுபடியும் முறைச்சு பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. அடிப்போடி செலுத்துங்கிறாங்க மாயா. எல்லாரும் பாராட்டுறது பத்மாவுக்கு பிடிக்காம பத்மா மாயாவை வெறுப்பாக பார்க்குறாங்க. ச்சே, இவ மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா இந்நேரம் என்னென்னமோ நடந்திருக்கும். ஆனால் இவ கரெக்டான நேரத்தில் எல்லாத்தையும் காப்பாற்றுற மாதிரி வீட்டையும் காப்பாற்றி கொடுத்து எல்லாரும் மனசுலையும் இடம் பிடிச்சிட்டு அசிக்க முடியாத இடத்துல அவள் இருக்கா. இந்த வீட்டு மகளா வேற சொல்லிட்டு இருக்கா. இனிமேல் இவளை நம்ம தள்ளி விடவே முடியாது போல இருக்குன்னு நினைக்கிறாங்க. பத்மா பார்வதி ரெண்டு பேர்த்துக்கும் மாயா பற்றின விஷயமெல்லாம் தெரிஞ்சதும் பார்வதி பத்மா கிட்ட கேட்குறாங்க, என்னென்ன இது, இவ போய் இந்த வீட்டை காப்பாற்றி கொடுத்து இவ தலைமையில் நம்ம இந்த வீட்டில் இருக்கிற மாதிரி ஆயிப்போச்சேங்கிறாங்க. என்ன பார்வதி பண்ணுறது, எல்லாம் என் தலையெழுத்துங்கிறாங்க பத்மா. பத்மாவும் பார்வதியும் பேசிட்டு இருந்ததை பார்த்துட்ட மணிவண்ணன் பத்மாவை தனியாக கூப்பிடுறாங்க. இதை பார் பத்மா, நம்ம மருமகளை பற்றி இனிமேல் நீ தப்பா யாருக்கிட்டையும் வெளியில் சொல்லாத. அவள் இருக்க முடித்தா இன்னைக்கு இந்த வீட்டை காப்பாற்ற முடிஞ்சது. நம்ம இன்னைக்கு இந்த வீட்டில் உட்காந்துருக்கோம்னா அதுக்கு காரணமே நம்ம மாயா தான். மாயாவுக்கு எப்பவுமே ஒரு நல்ல குணம் இருக்குது. இந்த குடும்பத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக எங்கே இருந்தாலும் அவள் ஓடி வருவாள். அதே மாதிரி தான் இப்போவும் பல கஷ்டங்கள் பிரச்சனை இது எல்லாம் தாண்டி தூக்கி போட்டுட்டு நம்மளுக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் எவ்வளோ ஒரு நல்ல காரியத்தை பண்ணியிருக்கா. புவனேஸ்வரி மச்சானை பழி வாங்குற நோக்கத்தோட நம்ம குடும்பத்தையே நடுத்தெருவில் கொண்டு வந்து நிறுத்திருக்காத்தா. நல்ல வேளை மாயா எல்லாத்தையும் காப்பாற்றிட்டா. அது மட்டும் இல்லை, இந்த சொத்தையும் காப்பாற்றிருக்கா. அப்படிப்பட்ட மாயாவை நீ தப்பா பேசிட்டு தப்பா புரிஞ்சுக்காத, அவளையும் நல்ல மனசோட புரிஞ்சுக்க பாருங்கிறாங்க மணிவண்ணன். மாயா மட்டும் அந்த இடத்துல வராமல் இருந்தால் நம்ம பல பிரச்சனையை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். காரணம் இந்த புவனேஸ்வரி மகாலிங்கம் பசுவதி இவங்க தானே உனக்கு தெரிஞ்சு போச்சல்ல. இனிமேலாவது நம்ம மகனையும் மருமகளையும் வாழ விட சேர்த்து வைக்க என்ன வழியோ அதை பாருங்க. நீங்கள் ரொம்ப ஓவரா தான் மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நல்ல சான்ஸ் கிடைச்சதுன்னு நினைக்கிறீங்களா? இதை பாருங்க, எந்த காலத்துலையும் நான் மாயாவை தூக்கி வச்சு பேசவும் மாட்டேன், அவளை என் மருமகளாகவும் ஏற்றுக்கவும் மாட்டேன். மட்டும் உறுதி நிச்சயம்ங்கிறாங்க பத்மா. சி, ஒரு மனுஷிக்கு நல்லது சொன்னால் புரியும், ஆனால் நீ தான் மனுஷ ஜென்மமே இல்லையே. உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் நீ எல்லாம் புரிஞ்சுக்கவே மாட்டேன். மாயாவை பற்றி புரிஞ்சுக்கிற உனக்கு நல்ல மனசும் கிடையாதுன்ட்டு போகிறாங்க மணிவண்ணன். அந்த இடத்துக்கு சீனு வராங்க. சீனு வந்ததும் பத்மா கிட்ட சொல்கிறாங்க, இதை பாருங்கம்மா, மாயா மட்டும் இன்னைக்கு இங்கே இல்லைன்னா அவள் புத்திசாலித்தனத்தால் தான் இந்த வீட்டை மீட்டு கொடுத்துருக்கா. அவள் மட்டும் இல்லைன்னா நம்ம எல்லாருமே நடுத்தெருவில் நின்று இருக்கணும். வாழ்நாள் முழுக்க மாமா முன்னாடி நான் குற்ற உணர்ச்சியோடு இருந்திருக்கணும். நல்ல வேளை மாயா வந்து இந்த வீட்டை மீட்டு கொடுத்ததுனால இனிமேல் நான் யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்பட வேண்டியதில்லை. இவ்வளவு நாளாக மாயாவை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவள் கூட சேர்ந்து வாழாமல் விட்டுட்டேன். இனிமேலாவது நான் அவள் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன். நீங்களும் இதுக்கப்புறமாவது மாயாவை புரிஞ்சுக்கோங்கன்னு சீனு சொல்றாங்க. சீனு மனசு மாதிரி பேசிட்டு இருக்கிறத கேட்டுட்டு இருந்தா பத்மா, என்னெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சோமோ அதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. இந்த சீனு மாயா கிட்ட நெருங்க மாட்டான்னு நினைச்சேன். இப்போ என்னடான்னு பார்த்தா மாயாவை தலை மேல தூக்கி வச்செல்லாம் பேசிட்டு இருக்கான். அவளுக்கு பார்ட்டி வச்சே கொண்டாடிடுவாங்க போல இருக்கா அப்பன மகனும். இது இப்படியே விடக்கூடாது, என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க பத்மா. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா மணிவண்ணன் சொல்றாங்க, இதை பாருடா சீனு, நீ எடுத்திருக்கிற முடிவு சரிதான். இனிமேலாவது மாயாவை புரிஞ்சுக்கிட்டு நீ அவ கூட சந்தோஷமா வாழ்ற வழியை பாரு. அவங்க இவங்க சொல்றாங்கன்னு நீ மாயாவை வெறுத்து ஒதுக்குறது தப்புடா. மாயா இந்த குடும்பத்துக்காகவும் சரி உனக்காகவும் சரி எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்கா, அதை யோசிச்சுப்பா. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான்ப்பா. மாயாவை இவ்வளவு நாளா நானும் புரிஞ்சுக்காம விட்டுட்டேன். இப்பதான் மாயாவை பத்தின விவரமே எனக்கு புரியுது. இனிமே மாயாவை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன், அவளை என் வாழ்க்கையில சந்தோஷமா வச்சுக்குவேன்னு சொல்றாங்க சீனு. சீனு பேசுனது எல்லாம் கேட்டதும் பத்மாவுக்கு தூக்கி வரிப்படுது. ஐயோ, என்னது இவன் இப்படி மனசு மாறிட்டானே, சீக்கிரம் மாயா கூட ஒண்ணு செஞ்சிருவான் போல இருக்கு. ஆனா நம்ம வேற இந்த சாருவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் வாக்கு கொடுத்துருக்கோம், பத்தாவதுக்கு அவங்க நகையும் வேற வாங்கி வச்சிருக்கோம். சீனுவுக்கும் சாருவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நம்ம சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறாங்க பத்மா. இவ என்னடானா இந்த வீட்டை மீட்டு கொடுத்ததுனால இப்ப எல்லாரும் இவளை தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. இனிமே நம்ம என்ன சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்களே, என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. இனிமே யார் என்ன நினைச்சாலும் என் மகனையும் மருமகளையும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போறாங்க மணிவண்ணன். அங்க சாரு வராங்க. என்ன யோசிக்கிறீங்க? உங்களை தனியா கூட்டிட்டு வந்து என்னமோ சொன்னாரு, என்ன சொன்னாருன்னு கேக்குறாங்க. மாயாவை பத்தி புரிஞ்சுக்கோன்னு பேசுனது எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க பத்மா. இதை கேட்டதும் சாரு அதிர்ச்சி அடைறாங்க. என்னத்தை சொல்றீங்க? எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இவ்வளவு நாளா நீங்க சொல்லி ஆசையை வளர்த்துனீங்க, இப்ப என்ன இப்படி சொல்றீங்களேங்கிறாங்க. இல்ல சாரு, நீதான் எனக்கு மருமகளா வரணும்னு இப்பவும் நான் ஆசைப்படுறேன். ஆனா சீனு இப்படி மனசு மாறுவான்னு யாருக்கு தெரியும், இப்படி சொல்லிட்டு போறேனுங்கிறாங்க பத்மா. நான் சொன்னதை கேட்டதும் சாரு நீலுக்கு நீர் வடிச்சு அழுக ஆரம்பிக்கிறாங்க. சாரு, இன்னும் ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா சீனுக்கு உனக்கு தான் நான் கல்யாணம் பண்ணி வச்சு இந்த மாயாவை வெளியில துரத்துவேன், நீ கவலைப்படாதீங்கிறாங்க பத்மா. ரகுராம் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷத்துல இருக்காங்க. அப்பாரா, எப்படியோ இந்த மாயா அந்த வீட்டை மீட்டு கொடுத்துட்டா. அது மட்டும் இல்ல, ஊருக்கிறவங்க மத்தியில மான மரியாதை கௌரவத்தையும் காப்பாத்திட்டா. இல்லைன்னா இந்த புவனேஸ்வரி நம்ம எல்லாத்தையும் நடு தெருவில் நிக்க வச்சு வேடிக்கை பார்த்துருக்கோம். நம்ம குடும்பத்துக்கு நல்லது நடந்திருக்குதுன்னா அது மாயாவால தான் பாட்டி சொல்றாங்க. இதுக்கப்புறமும் மாயாவை ரகுராம் மகளா ஏத்துக்கிட்டாங்களன்னு நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.